ஒரு சந்தியின் 2ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற பிரசங்க வாக்கியம் சற்று முன்பாக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் வரையிலும் அடங்கியிருக்கின்ற இந்த பகுதியை நாம் இந்த நாளிலே மீண்டுமாக ஒருமுறை வாசித்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக செல்லுவோம். The Gospel according to Saint John, chapter 3, verses beginning from 1 to 17. நிக்கோதேமு என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு பரிசேயன், யூதருடைய அதிகாரிகளில் ஒருவன். அவன் காலத்தில் அவரிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து போதகராக வந்திருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். கடவுள் தன்னோடு இருந்தால் அன்றி நீர் செய்கிற இந்த அடையாளங்களை எவனும் செய்ய முடியாதே என்றான். அதை கேட்ட இயேசு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்தை காண முடியாது என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறக்கலாகும்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திற்குள் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அதை கேட்ட இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம், ஆவியினால் பிறப்பது ஆவி. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை பற்றி அதிசயப்பட வேண்டாம். காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது எங்கிருந்து வருகிறதென்றும் எங்கே போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அப்படி இருக்கிறான் என்றான். அதை கேட்ட நிக்கோதேமு, இவள் எப்படி ஆகும் என்றார். இயேசு அவனுக்கு சொன்னதாவது, இஸ்ரவேலில் நீ போதகனாயிற்றே, இவளை அறியாயா? மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை சொல்லுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றி சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமியில் உள்ளவைகளை நான் உங்களுக்கு சொல்ல நீங்கள் நம்பாமற் போனால் பரலோகத்தில் உள்ளவைகளை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி நம்புவீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவர் ஆகிய மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் வேறு ஒருவனும் இல்லை. மோசே சர்ப்பத்தை வனாந்தரத்தில் உயர்த்தினதைப் போல மனுஷகுமாரனும் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் அவருக்குள் நித்திய ஜீவனை பெறும்படி உயர்த்தப்பட வேண்டும். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை நியாயம் தீர்க்க கடவுள் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்கென்றே அவரை அனுப்பினார் என்றார் என்பதே. நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய எங்கள் திரியேக கடவுளே, ஆண்டவரே, நீர் உம்மில் விசுவாசமாயிருக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி உம்மையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தீர் என்கின்ற சத்தியத்தை சிந்திக்க நாங்கள் வந்திருக்கிற இந்த வேளையிலே வாரும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களின் சிந்தனைகளும் ராஜா உம்முடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் எப்பொழுதும் பிரியமாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்மை இந்த 2026ஆம் ஆண்டில்
முதல் 2 மாதங்கள் ஜீவனோடும் சுகத்தோடும் பாதுகாத்து இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கின்ற நமது அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் அவருடைய ஆசீர்வாதமும் இந்த மாதம் முழுவதிலும், குறிப்பாக ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் வருகின்ற மாதத்திலே கொண்டாட இருக்கின்ற கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரோடும் மிகுதியாக கிடைக்கட்டும். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது, நிக்கோதேமு ஆண்டவரிடத்திலே ரா காலத்திலே வருகிறதை நாம் பார்க்கின்றோம். இறையியலாளர்கள் இதை இறையியல் மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொழுது அதை நிக் பை நைட் என்று சொல்கிறார்கள். நிக்கோதேமுஸுக்கு நிக் என்று, பை நைட் இரவிலே வந்து ஆண்டவரை சந்திக்கின்ற நிக் பை நைட். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நிக்கோதேமுவினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். யோவான் இந்த சுவிசேஷத்தில் எழுதுகின்ற பொழுது இதிலே யோவான் அநேக அயனி என்கின்ற, அதாவது முரண், நேரெதிர் பொருள் கொடுக்கின்ற சொற்றொடரை அதிகமாக இந்த பகுதியிலே முழு யோவான் சுவிசேஷத்திலுமே அவர் அதை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக ஆண்டவர் நிக்கோதேமுவை பார்த்து கேட்கின்றார். இயேசு மறுபடியும் பிறப்பதை குறித்து பேசுகின்றார். அப்பொழுது நிக்கோதேமு ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற பொழுது 4ஆம் வசனத்திலே, அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறக்கலாகும்? அவன் தன் தாயின் கர்ப்பத்திற்குள் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று கேட்கின்ற கேள்வியை நாம் பார்க்கின்ற பொழுது இதிலே நமக்கு ஒரு விதமான ஒரு வேடிக்கையாக தோன்றுகின்ற ஒரு காட்சியாகவே இதை நாம் பார்க்கின்றோம். We are watching this whole scene unfold on the stage of our imagination. எப்படி நிக்கோதேமு ஆண்டவரிடத்திலே இதை கேட்கின்றார்? ஏனென்றால் பின்னான வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அதை நிக்கோதேமுக்கு தெளிவுபடுத்துகின்றார். எப்படி காற்றை குறித்து பேசுகின்றார். அந்த காற்று தனக்கு 8ஆம் வசனத்திலே காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. அங்கே கிரேக்க மொழியிலே பார்க்கின்ற பொழுது அது நியூமா என்று சொல்லப்படுகிறது. காற்று, அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த நியூமா என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் காற்று. அதே போல அது ஆவிக்கும் கூட அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆகவே நியூமா, ஸ்பிரிட். ஆகவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது மறுபடியும் பிறப்பது என்பது அந்த ஆவியினுடைய பிறப்பை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்திலே அதை கேட்ட இயேசு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நிக் பை நைட், இந்த நிக்கோதேமு பயந்த காரணத்தினால் ஆண்டவரை இரவிலே சந்தித்தாலும் இந்த யோவான் சுவிசேஷத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இதே நிக்கோதேமுதான் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்போடு சேர்ந்து ஆண்டவருடைய சரீரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாகவும் நாம் பார்க்கின்றோம். அங்கே நிக்கோதேமுக்கு தெரிந்திருக்கும் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு நிலைமை என்பது ஆண்டவர் எவ்வளவாய் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 நாம் பார்க்கின்ற பொழுது, கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல், அங்கே ஒரு நோக்கத்தை நாம் இந்த வார்த்தையிலே பார்க்கின்றோம். ஒருவனும் கெட்டு போகாமல், அந்த நோக்கம் என்ன? He should receive the eternal life.
நித்திய ஜீவனை பெறும்படி ஆண்டவர் தம்மையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் அங்கே நிக்கோதேமு கேட்கின்றார். ஆண்டவர் அதற்கு சொன்ன பதிலை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே நம்முடைய 3 வேத பகுதிகளிலுமே அதற்குரிய பதிலை நாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையினுடைய கேலண்டரை யாரும் பார்த்துருக்க மாட்டோம். மார்ச் மாத கேலண்டர் பார்த்தோமா மார்ச் மாதம். ஏன்னா நான் போன மாதமே உங்களுக்கு சொல்லிட்டேன், பிப்ரவரியே நீங்கள் மாற்ற வேணாம், மார்ச்சும் அதே தான் சொன்னேன். அதனால் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில. சரி, என்ன பார்த்தீங்க மார்ச் மாதத்தில்? என்ன அந்த ஒரு போட்டிருக்குது, ஒரு தலைப்பு போட்டிருக்குது, எனிபடி. நம்ம கேலண்டரில் தீங்கை காணாதிருப்பாயாக போட்டுக்குது, ஸ்டீஃபன்ஸ் லூத்தரன் சர்ச் கேலண்டரில். நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு போட்டு இருக்கும், போட்டை போட்டு அதில் போட்டுக்குது ஓல்டு ஜேர்னின்னு இருக்கும். நீங்கள் அப்புறம் சர்ச்சு முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் பாருங்கள், ஓல்டு ஜேர்னின்னு இருக்கும். எப்படி பழைய ஒரு பிரயாணம், எப்படி அந்த காலத்திலே இதை படகிலே பிரயாணமாய் செய்தார்கள் என்று. இது ஒரு பெரிய, இப்பொழுதெல்லாம் நான் அடிக்கடி பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த கேலண்டரை பிரிண்ட் செய்கிற பொழுது நிச்சயமாக திருச்சபையினுடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள் இதை யோசித்தே பார்த்திருக்க மாட்டார். இன்றைக்கு சங்கீதம் 121 கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காத்து வருவார். உன்னுடைய பிரயாணத்தை ஆண்டவர் காத்து வருவார். என்ன, ஏன் இங்கே பிரயாணத்தை பற்றி பார்க்கிறோம் என்றால், நம்முடைய இந்த நாளுக்குரிய முதல் வேத பகுதியிலே ஆதியாகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரையிலும், மன்னிக்கவும், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வரையிலும் அங்கே என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாமுடைய பிரயாணத்தை நாம் பார்க்கின்றோம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ இப்போ என்ன பண்ணு, நம்ம பேசக்கூடிய பாஷையில் சொல்ல போனா நீ என்ன பண்ணு, கரெக்ட், முதல்ல அமைதியாரு, அப்புறமா நீ என்ன பண்ணு, உன்னுடைய இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நீ மைக்ரேட் ஆயிடு. ஒன்று, நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது, இப்போ கூட நம்ம வாழ்கின்ற உலக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போகிறோன்னா நம்ம உடனே மேப் போட்டு பார்க்குறோம், கூகுள் மேப் எப்படி போகுது, எது ஷார்ட்டு, என்ன அது. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆபிரகாம் என்ன செய்தார்? அதை 2 விஷயத்தை ஆபிரகாம் செய்தார். என்ன செய்தார்? முதலாவது, ஆண்டவர் நல்லதுக்கு தான் சொன்னாருன்னு அதை விசுவாசித்தார். ஆகினால்தான் விசுவாசிகளின் தகப்பன். இந்த நாளில் நம்ம இன்றைக்குரிய 2ஆம் வேத பகுதியிலே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலன் ஆபிரகாமை குறித்து அதை சொல்றார். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த விசுவாசிகளின் தகப்பன் விசுவாசிக்கிறான், ஆண்டவர் அதை நமக்கு சரியாக சொல்லுவார் என்று விசுவாசித்தான். 2வது, கீழ்ப்படிந்தான். போன வாரத்தில் நம்ம ஒரு
டெக்ஸ்ட் வாஸ்தம், ஒருவேளை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஏதேன் தோட்டத்தில் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மரத்தின் கனியை அவர்கள் புசித்தார்கள். என்ன அதில் 2 ப்ராப்ளம் அவங்களுக்கு. என்னென்ன செய்யல? கீழ்ப்படியல, விசுவாசிக்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கல, கீழ்ப்படியல. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. 3ஆம் வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உன்னில் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது மிகுந்த ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையிலே இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தினுடைய சூழ்நிலை இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மை யார் என்ன செய்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனிடத்திலேயே ஆண்டவர் சொல்லிவிட்டார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். ஆகவே யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பது ஆண்டவர் இன்றைக்கு அல்ல, ஆபிரகாமை அழைத்த பொழுதே கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். ஆகினாலே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் என்னதான் சொல்லணும்? ஆசீர்வாதமான வார்த்தைகளே தான் சொல்லணும். நீங்க நல்லா இருங்க. ஏன்னா நம்ம உலகம் நம்ம பார்த்து நல்லா இருங்கன்னு சொல்ற உலகத்தில் நம்ம வாழல. அட்லீஸ்ட் நம்மாவது உலகத்தை பார்த்து நீங்க எல்லாம் நல்லா இருங்க. அதே போல ஆண்டவர் சொல்றார் பார், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். இப்போ எப்படி இதுன்னா, நம்ம எப்படி ஒரு விளையாட்டு நேரத்தில் ஒரு பந்தை நம்ம எப்படி தூக்கி போடுறோமோ அது என்ன ஆகும்? அதே மாதிரி தான் வரும். நம்ம சில நேரத்தில் வேகமாக போட்டால் அது வேகமாக வரும். இந்த நாளில் நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்கிறது, லெட் அஸ் பி ஜென்டில். ஆண்டவருடைய மக்களாக. ஏன்னா இப்போ அந்த மார்ச் 1ஆம் தேதி வந்துடுச்சு பாருங்க. பொதுவாக ஆங்கில வழக்கிலே சொல்லுகின்ற பொழுது மார்ச் வில் மார்ச் ஃபாஸ்ட். இப்போ பாருங்கள், இந்த மார்ச் மாதம் எவ்வளோ வேகமாக போயிடுதுன்னு. அப்போ திடீர்னு பார்த்தா ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் சண்டே வந்துட்டுக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு வேகமான நம்ம பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க. நேற்றைய தினத்தில் நம்முடைய திருச்சபையில் கூட பிள்ளைங்க 2nd PUC எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் பிஸியான டைம். இப்போது இந்த மார்ச் மாதத்தில் பிள்ளைகளுக்கு அகாடமிக் இயர் முடிஞ்சிடும், நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போனோம். இப்போது ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதத்தோட ஃபினான்ஷியல் இயர் முடியும், நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். தேர் ஆர் so many things happening in March. இதன் மத்தியிலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஓல்டு ஜேர்னி அதில் அந்த படகுல நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர், நான் உன்னை பெரிய ஜனமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, ரிச்சர்ட் அவரை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு சொல்லுப்பா. எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் இந்த நாளிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பரபரப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலை, நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாம் அழைத்து அங்கே போன பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் செய்த ஒரு செயலை பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவரை என்ன செய்யணும்?
தொழுது கொள்ளணும். இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கு. இந்த மார்ச் மாதம் we have 5 Sundays, we have 4 Holy Fridays. அப்போது 9 times we can come to church and we can worship our Lord. ஆகவே ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அங்கே ஆபிரகாம் பாருங்க, ஒரு புதிய இடம், அவர் போன இடம் அவருக்கு தெரியாது, எந்த இடத்துக்கு ஆண்டவர் அழைச்சின்னு போறாருன்னு தெரியாது. ஆனால் ஆபிராம் 6ஆம் வசனத்தில் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் ஸ்தலத்தில் இருக்கும் மோரே விருஷம் மட்டும் வந்தான். அக்காலத்தில் கானானியரும் அத்தேசத்திலே இருந்தார்கள். பாருங்க, அங்கெல்லாம் சுற்றி திரிகிறான். அவனுடைய எண்ணம் ஆண்டவருக்கென்று ஒரு பலிப்பீடத்தை கட்டி ஆண்டவரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். எங்கே போனாலும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இப்போ இதில் நம்ம ஆரம்பித்தோம், நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னார், கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாம் நித்திய ஜீவனை பெறும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே அந்த அன்பு கூர்ந்த ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற பொழுது, இங்கே பாருங்க, இன்னொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை. 4ஆம் வசனம், ஆதியாகமம் 12:4 வாசிங்க. ரொம்ப யங் ஏஜில் தான் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டுக்கிறார். ஆயினால ஆண்டவரை கீழ்ப்படியறதுக்கு ஆண்டவர் எப்போ கூப்பிடுறாரு ஆபிரகாமை பாருங்க, 75 வயசில். ஆயினால இப்போ எல்லாம் சமீபத்தில் ஒரு ஏஜ் ரெக்கார்டு எடுத்தாங்க. எல்லாரும் நம்ம எல்லாம் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுறோம், 65 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுறோம். ஆனால் இந்த உலக தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் 70க்கு மேலே தான் இருக்கிறார். போப் 70க்கு மேலே இருக்கிறார், அமெரிக்க ஜனாதிபதி 70க்கு மேலே, ரஷ்ய ஜனாதிபதி 70க்கு மேலே, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் 70க்கு மேலே, எல்லாம் 70க்கு மேலே தான் இருக்கிறாங்க. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனுக்கு வயது 75. அதனால் அதிகமாக ஆண்டவருடைய மக்களாக நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை என்பது நமக்கு வயது ஆக ஆக ஒவ்வொரு நாளிலும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு நாட்களை கொடுக்கின்றார். இங்கே பாருங்கள், 75 வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் தகப்பன் வீட்டை புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ. 75 வயதிலே ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆகவே என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இதனுடைய சாராம்சம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு வயது ஒரு என்ன இல்லை, கிரைட்டீரியா இல்லை. எந்த டைமில் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நாம் தொழுது கொள்ளுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும். நம்முடைய விசுவாசத்திலே தொழுது கொள்ளுகிற மக்களாக நாம் வாழ வேண்டும். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அந்த விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு ஒரு சில காரியங்கள் பகிர்ந்து என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பொதுவாக விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது வெர்பா நவுனா, பெயர் சொல்லா வினை சொல்லா. விசுவாசம் ரெண்டும் கரெக்டு தான். நீங்கள் பெயர் சொல்லுன்னு தெரிஞ்சு சொன்னாலும் கரெக்டு தான், வினை சொல்லுன்னு தெரியாது சொன்னாலும் கரெக்ட் தான். ஏன்னா கிரீக்கில் இந்த வெர்பல் ஃபார்ம் ஆஃப் ஃபெய்த் அது வினை சொல்லாக இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு வினை சொல். என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆயினால அந்த வினை சொல் நாம் பொதுவாக விசுவாசம் என்பது பெயர் சொல், அது ஒரு பேர். ஏன்னா சிலர் பேரே கூட விசுவாசராஜ், விசுவாசநாதன் அப்படியே கூட வைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆங்கிலத்தில் அதை சொல்லும் போது
அதுக்கு முன்னால், அந்த விசுவாசத்துக்கு முன்னால் we need to have faith என்று சொல்கிறோம். we need to have faith. ஆனால் கரெக்டாக நம்ம சொல்லணுன்னா, விசுவாசம் என்பது வினை சொல்லா இருப்பதனால அதை இப்போது பேசுகிறோம். ஸ்பீக் என்பது பேசுதல், பேசிக்கொண்டிருப்பது ஸ்பீக்கிங். அதே போல தான் ஃபெய்த்திங். ஆனால் அப்படி யாருமே சொல்கிறதில்ல. ஃபெய்த்திங்னு யாரும் சொல்கிறதில்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படின்னா, பிரீத், மூச்சு விடுறது, ப்ரீதிங், ஃபெய்த்திங். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருந்தே இருந்துக்கணும். ஆனால் நம்ம ஆங்கிலத்தில் அதை என்ன பண்ணிடுறோம், நடுவில் ஒரு ஹேவ் போட்டுறோம். we must have faith. இப்போ சில நேரத்தில் பாருங்கள், இப்போது ஸ்டீஃபன் சர்ச்சில் அடுத்த வாரம் ஆலயம் 9 மணிக்கு நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. ஆனால் சில நேரத்தில் சில இடத்துங்களெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸ்டீஃபன் சர்ச்சில் வைத்து நடைபெறும். அந்த வைத்து தான் டு ஹேவ், விசுவாசம் வைத்து வாழ்வது. அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரில் விசுவாசம் வைக்கின்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே விசுவாசிப்பது, அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். அதில் நடுவில் we need to have faith எல்லாம் இல்லை. எப்படி நாம் சுவாசிக்கிறோம், சுவாசம் என்பதை போல நம்முடைய ப்ரீதிங் போல ஃபெய்த்திங் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது தான். என்னுடைய அருமையான உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய மக்களாக அடுத்ததாக இறுதியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக வந்திருப்பது அந்த அயனியை குறித்து நான் சொல்ல விரும்பினேன். நேர் எதிர்பொருள் கொடுக்கும் சொற்றொடர். அப்பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகிறார். இங்கே நிக்கோதேமிடம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை 11ஆம் வசனம், மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை சொல்லுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றி சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. பூமியில் உள்ளவைகளை நான் உங்களுக்கு சொல்ல நீங்கள் நம்பாமற் போனால் பரலோகத்தில் உள்ளவைகளை சொல்வேனானால் எப்படி நம்புவீர்கள்? ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், எப்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினதை போல அதை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன ஆனாங்க, அவர்கள் உயிர் பெற்றார்கள். அதே போலதான் சிலுவை நாதரை காண்கின்ற நாம் யாவரும் ஜீவனை பெறுவோம், நித்திய ஜீவனை பெறுவோம். அவரில் வைக்கின்ற விசுவாசத்திலே வளருகிற பொழுது we need to not only to have faith, we need faithing. அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பிலே இல்லை என்றாலும் அதுதான் நாம் செய்ய வேண்டும். we need to breathe என்பதை போல we need to faith, we need to faithing. ஆண்டவரில் வைக்கின்ற விசுவாசத்திலே வளர வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் இந்த லென்த் நாட்களில் நம்ம பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதை நாம் பார்க்க போகிறோம். கீழ்ப்படிதலும் விசுவாசம், இதுதான் இந்த லென்த் நாட்களுடைய ஒரு முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் நமக்காக தம்முடைய ஜீவனை கல்வாரியிலே கொடுத்து நம்மை அவருக்கு சொந்தமான மகனாக மகளாக மாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதான் கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதாமு ஏவாளையும் ஆண்டவர் என்ன செய்திடுறாரு, பாவம் செய்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. ஆனால் கூட அவங்கள அனுப்புறதுக்கு முன்னால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, தோலினால் ஆன உடைகளை உடுத்தி அவர்களுக்கு அழகு பார்த்தார்.
நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பத்திலையும் நோயிலையும் வேதனையிலையும் தனிமையிலையும் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற அவருடைய திரு சாக்கிரமந்தை கொண்டு ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை குணப்படுத்துகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரில் வைக்கின்ற விசுவாசத்திலே நானும் நீங்களும் வளர்கின்ற மக்களாக ஆண்டவரில் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க தூயாவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.